மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் 2025 கோச்சார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் பார்த்துருந்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சுபமான பலன்கள். ஏன்னா உங்களுக்கு ராசி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கடந்த ஒரு 1.5 மாத காலமாக மகர ராசிக்கு மகர லக்ன அன்பர்களுக்கு கிடைத்திருக்கும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுடைய வீட்டில் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது, அல்லது மகர ராசி அன்பர்கள் தீர்த்தஸ்தல யாத்திரைகள், இப்போ பில்கிரிமேஜ் மாதிரி ஒரு நல்ல கோவில் ஸ்தலங்களுக்கு இது வரைக்கும் போயிட்டு வராத தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த கார்த்திகை மாத சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபரிமலை சீசன். அதுலேயும் குறிப்பாக மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் சபரிமலை போயிட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாக்கியமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை, கோச்சார குருவின் பார்வை டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மகர ராசிக்கு அமையும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இதுவரை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீர்த்த ஸ்தல யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருந்திருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு கொஞ்சம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாகிறதுக்கோ அல்லது ஒர்க்லோடு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு நடைபெறும். அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடம் வருமானத்திற்குரிய ஸ்தானத்தையும் பார்வை செய்வார். மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அப்போ உங்களுக்கு தொழில் அல்லது வேலையில் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகுது, அதன் மூலம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது. 12ஆம் இடத்தையும் பார்வை செய்யும் பொழுது 6ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்யும் பொழுது கொஞ்சம் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகப்படியான தூக்கம் அல்லது தூக்க குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் சில சிச்சுவேஷன் வரும். இருந்தாலும் நீங்கள் தீர்த்தஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வந்த அந்த இறையருள் உங்களை இந்த தொந்தரவுகளிலிருந்து கொஞ்சம் பாதுகாக்கும். வேலையில் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஸ்னஸில் கூடுதல் ஆர்டர்கள் வரும் பொழுது அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுதோ, அல்லது வேலையில் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், ஜனவரி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கூடுதலான வருமானம் அல்லது சம்பள உயர்வு போன்ற அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த டிசம்பர் மாதம் பார்க்கும் பொழுது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிகபட்சமான கிரகங்களுடைய தொடர்பு வருது. இப்போ 12ஆம் இடம்ங்கிறது தூக்கம் போன்ற விஷயங்களை குறிக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள், இப்போ வெளிநாடு தான் எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் கூட அதிகபட்சமாக அமையும். இது நல்லது கெட்டது எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு மாதமாகத்தான் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம். ஏன்னா உங்களுடைய பயணத்திற்குரிய தூக்கத்திற்குரிய ஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை, ராகுவின் பார்வை, குருவின் பார்வை, சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களின் சஞ்சாரம், இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிரகங்கள் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு தொடர்பில் வர்றதுனால கொஞ்சம் விரயங்கள், மருத்துவ செலவுகள், பயணங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக எல்லா விதமான ஒரு விஷயமும் நடக்கும். மொத்தத்தில் பண விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கிரகங்கள் குறிகாட்டுது. இப்போ அந்த அமைப்பில் கையில் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை லிக்விட் கேஷாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்க வேண்டாம். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை வச்சுருக்கும் பொழுது செலவுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் பணத்தை முடிந்த அளவு ஏதாவது ஒரு முதலீட்டில் நீங்கள் போட்டுருங்க. முதலீடு அப்படின்னா அது பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட முதலீடாக இருப்பது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தில் தான் இருப்பார். அப்போது இந்த மாதம் பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான முதலீடுகள் அல்லது கடன் பத்திரங்கள். இப்போ பங்குச்சந்தைங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தாது. உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்தால் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். அதனால் பங்குச்சந்தைக்கு சாதகம் இல்லாத ஜாதகம் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் கடன் பத்திரங்களிலோ அல்லது எஃப்டி போன்ற விஷயங்களிலோ உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் செய்யும் பொழுது இந்த மாதம் நடக்கவிருக்கும் விரய செலவுகள், உங்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய விரய செலவுகள் தவிர்க்கப்படும். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் வீடு, வண்டி, வாகனம் இந்த வகைகளிலும் கூட உங்களுக்கு இந்த மாதம் சில விரய செலவுகள் அல்லது மெயின்டெனன்ஸ் சம்பந்தமான செலவுகள் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய்க்கு ராகுவினுடைய தொடர்பு வருது. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி, வாகனத்திற்குரிய ஸ்தானாதிபதி, அவரே 11ஆம் அதிபதி, மன நிறைவு.
அப்போ வாகனத்தில் ஒரு நீண்ட தூர பயணம் போகலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆசையாக கிளம்பினாலும், அதே 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால வாகனம் சம்பந்தமான சில விரயங்கள் அல்லது ஒரு பழுது அல்லது வாகன விபத்து கூட சில அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சரியில்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு சில வாகன விபத்துகளுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக அதுக்கு முன்னாலேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியனும் 12ஆம் இடத்திற்கு தொடர்பில் வர்றாரு இந்த மாதம். இப்போ 8ங்கிறது வம்பு வழக்கு சண்டை சச்சரவு, 12 அப்படிங்கிறது விரைய செலவுகள். ஸோ அதனால் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பயப்பட வேண்டாம், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் ஓரளவுக்கு நல்லது. உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மகர ராசி மகர லக்னம் மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல சாதகமான மாதம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை இந்த மாதம் முழுக்கவே இருக்குது. இப்போது படிப்பில் ஏற்கனவே கொஞ்சம் சுணக்கமாக இருந்த மாணவர்களுக்கு கூட இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல வாய்ப்புகள். டிசம்பர் மாதத்தில் ஆஃப் இயர்லி அரையாண்டு தேர்வுகள். இப்போ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கூட ஒரு குருவினுடைய பார்வை உங்களுக்கு செவ்வாய்க்கு அமைவதால் ஒரு படிப்பில் ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய, பரீட்சையில் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு உண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு இதுவரை குருபலத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. இருந்தாலும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மகர லக்ன மகர ராசி அன்பர்களுக்கு, இளம் வயது அன்பர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆனால் அந்த திருமணத்தை நீங்கள் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு சிம்பிளாக வைக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு அமையும். அதற்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்து திருமணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பொறுத்து அதற்கான ஒரு சாதகமான ஒரு டைம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தொழில், சொந்த தொழில், வியாபாரம் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு தொழிலுக்குரிய ஸ்தானத்துக்கு 5ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை வரும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் முன்னேற்றம் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய ஆர்டர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை டெலிவர் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டியோ அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கோ சப்ளை பண்ணுற அளவுக்கோ ஒரு கேப்பபிலிட்டி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சப்ளை கன்ஸ்ட்ரெயினில் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் மகர ராசி மகர லக்ன வியாபாரத்தில் சொந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நண்பர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கான ஒரு முயற்சியை, அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது இந்த மாதத்தை தாராளமாக வியாபாரிகள், தொழிலதிபர்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்கள் கதவை தட்டும். இப்போ புதிய முதலீடுகள்னா புதிய பிஸ்னஸை நோக்கி போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம். அப்போ புதிய முயற்சிகளுக்கான ஒரு சிந்தனை வரும். அதே சமயத்தில் புதிய முயற்சியுடன் சேர்ந்து புதிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸில் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு பணத்தை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும் உங்களுக்கு. அது உங்களுடைய சுய ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் 1, 6, 7, 8, 9, 15, 16, 17, 18, 19, 23, 24 ஆகிய ஒரு 12 நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமான நாட்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் 3 நட்சத்திர அன்பர்கள் வருவீங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இப்போ இந்த அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தாராபலன் அடிப்படையில் சில நாட்கள் முன்ன பின்ன மாறி வந்தாலும் பொதுவாக மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த மேற்கூறிய நாட்கள் சாதகமான நாட்களாக அமையும். தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதன்மையாக சந்திராஷ்டம நாட்கள். மகர ராசி மகர லக்னத்துக்கு சந்திராஷ்டமம் 10, 11, 12 தேதிகள் டிசம்பர் மாதத்திலையும் மற்றும் 25, 26 தேதிகளில் மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கல், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல், கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள், வங்கி சம்பந்தமான பணம் சம்பந்தமான விஷயங்களை இந்த 2 நாட்களில் 25, 26 தேதிகளில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். மகர ராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.